வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமகளே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காவிரியின் பாசன பயணம், இதில் மேட்டூரில் இருந்து மேலையூர் வரை, இதில் கட்டளை படுகை அணை, காவிரி ஆற்றின் வலது கரை இடது கரை வாய்க்கால்கள் குறித்து விளக்குகிறார் குளித்தலை உதவி செயற்பொறியாளர் சி பொதுப்பணி திலகம் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். மேட்டூரிலிருந்து 140 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கட்டளை. கரூர் மாவட்டம் திருச்சி ஈரோடு நெடுஞ்சாலையில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கட்டளை காவிரி படுகை அணை மற்றும் நீர்ப்போக்கி. தமிழகத்தின் மேட்டூர் நீர்த்தேக்கத்திலிருந்து புறப்படும் காவிரி ஆறானது கட்டளை கிராமத்தில் அகண்ட காவிரியாக பரிணமளிக்கிறது. இங்கு காவிரியின் அகலம் 1300 மீட்டர் ஆகும், அதாவது 1 கிலோமீட்டர் மற்றும் 300 மீட்டர் ஆகும். இங்குள்ள படுகை அணையும் மணர் மற்றும் நீர்ப்போக்கிகள் சூழ்நிலைக்கேற்ப திறக்கப்படும். கட்டளை படுகை அணையினால் தேக்கப்படும் நீரின் உயர்வால் முன்காலத்திலேயே மணல் அணை அமைத்து காவிரிக்கு வடகரையிலும் தென்கரையிலும் கால்வாய்கள் அமைத்து கரூர் மாவட்டத்திற்கு பாசன அமைப்பு முற்கால அரச மரபுகளால் மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் வந்த ஆங்கிலேய அரசு 1924இல் கிருஷ்ணபுரம் கட்டளைமேட்டு கால்வாய் திட்டங்களை மேற்கொண்டது. ஆயிரத்தி 1955களில் புதிய கட்டளை கால்வாய் திட்டம் கட்டளைமேட்டு கால்வாய்க்கு இணையாக வெட்டப்பட்டது. அக்காலத்தில் அந்தந்த கிராம மக்களே முன்னிருந்து உழைத்து இக்கால்வாய்களை வெட்டினார்கள் என்றால் அது மிகையாகாது. கட்டளை படுகை அணையின் வலது கரையில் தென்கரை வாய்க்கால், கிருஷ்ணபுரம் வாய்க்கால், கட்டளைமேட்டு வாய்க்கால், புதிய கட்டளைமேட்டு வாய்க்கால் மற்றும் வடக்கே வடகரை வாய்க்கால் ஆகியவற்றின் முகப்பாக அமைகிறது. தென்கரை வாய்க்கால் ஏறக்குறைய 18 மைல்கள் பயணித்து 7138 ஏக்கர் நிலங்களுக்கு பாசனத்தை தந்துவிட்டு குளித்தலை வழியாக பயணித்து பெட்டவாய்த்தலை என்னும் ஊரில் சோழ அரச காலத்தில் புகழ்பெற்ற உய்யக்கொண்டான் வாய்க்காலுக்கு வழிவகுக்கிறது. கிருஷ்ணாபுரம் வாய்க்கால் 4 மைல்கள் பயணித்து 1138 ஏக்கர் அளவிற்கு பாசனம் அளித்து முடிவுறுகிறது. கட்டளைமேட்டு வாய்க்கால் காவிரியின் தென்கரையிலிருந்து உருவாகி கிழக்காக 38 மைல்கள் பயணித்து 20,552 ஏக்கர் நிலத்திற்கு பாசன வசதியை ஏற்படுத்திவிட்டு திருச்சி மாவட்டம் தாயனூரில் முடிவடைகிறது. இப்போ நம்ம காவிரி ஆற்றுக்கு பட்டளை படுகணைக்கு மேல்புறம் இருக்கிறோம். இப்போ இதில் எனதோடைய வலது கை பக்கத்தில் இருக்கிறது தான் தென்கரை வாய்க்கால்.
இந்த தென்கரை வாய்க்கால் வந்து ஒரு 500 மீட்டருக்கு கீழே போன உடனே அது திருப்பி கட்டளை மேட்டு வாய்க்காலாகவும் தென்கரை வாய்க்காலாகவும் பிரிஞ்சு செல்லுது. இதனுடைய பாசன பரப்பு வந்து கிட்டத்தட்ட 59,000 ஏக்கர். இது வந்து நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் வரைக்கும் போதுங்க. அதுக்கப்புறம் என்னுடைய இடதுபுறத்தில் இருக்கிறது தான் வந்து புதுக்கட்டளை மேட்டு வாய்க்கால். இதனுடைய பாசன பரப்பு வந்து 20,662 ஏக்கர். இதனுடைய நீளம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 140 கிலோமீட்டருங்க. அது நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற ஏரிங்களுக்கெல்லாம் பாசன பரப்புக்கு பயன்படுது. நடுவில் இருக்கிறது கிருஷ்ணராயபுரம் சேனல். அந்த சேனல் ஒரு 1300 ஏக்கர் பாசனம். அது வந்து ஒரு 3 மைல் 5 பர்லாங்கு நீளம் உள்ளது. எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் வந்து கட்டளை படுகானை. இப்போ அந்த படுகானை தான் வந்து இந்த அகண்ட காவிரியோட நீரை வந்து ஒரு மட்ட அளவு தேக்கி வைத்து அந்த நீரினுடைய இதை வந்து நம்ம வந்து வலதுபுறமும் தென்புறமும் உள்ள வாய்க்கால்களில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போது இதுக்கு பின்னாடி வலது கோடியில் இருக்கிறது தான் வந்து நம்ம ஸ்கவர் வெண்ட்டு. அது வந்து பார்த்தோம்னா வெள்ள காலங்களில் இந்த மணல் திட்டுகள் உற்பத்தி ஆகிறத தடுத்து மணல் திட்டுகளை கரைத்து கீழே ஆற்றுக்கு கீழே வந்து தள்ளுவதற்கு பயன்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 9,000 கனஅடி நீரை வந்து நம்ம அந்த மணல் போக்கிகள் வழியாக வெளியேற்ற முடியும். இது இல்லாமல் நம்ம கட்டளை படுகணை மூலமாக 4.5 லட்சம் கனஅடி நீரை வந்து வெள்ள காலங்களில் வெளியேற்றதுக்காக இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்போ மாயனூர் பெட் ரெகுலேட்டர் 1.5 டிஎம்சி தண்ணி தேக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இது விரைவில் திறக்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1936லேயே மேட்டூர் அணை கட்டப்படும் போதே இந்த திருச்சி மாவட்ட விவசாயிகளெல்லாம் சேர்ந்து நீங்கள் தஞ்சைக்கு வந்து ஜூன்லேருந்து ஜனவரி வரைக்கும் தண்ணி விட்டிங்கன்னா அப்புறம் எங்களுக்கு வந்து தண்ணி இல்லாமல் போகும், எங்களுது வந்து 11 மாதம் தண்ணி வரக்கூடிய இது ஆண்டு பயிர்கள் பாயணும்னு சொன்னதுனால தான் இந்த மாயனூரில் 1936லேயே ஒரு சின்ன பெட் ரெகுலேட்டர் இருக்கிறாங்க. ஃபாலின் ஷட்டரோட அணையை தேக்கி ஜனவரிக்கு அப்புறம் இதில் தண்ணியை தேக்கி கொண்டு இங்கே இருக்கிற தென்கரை வாய்க்கால், வடகரை வாய்க்கால், புது வாய்க்கால் இதுக்கெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இதுவரையில் எவ்வளவோ சங்கடங்கள் வந்த போதும் கூட இந்த பெட் ரெகுலேட்டர்னால் எப்படியோ தண்ணியை தேக்கி வைத்து கொண்டு இங்கே ஆண்டு பயிர்களுக்கு இந்த 4 மாதத்தில் தண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கு நீங்கள் பொதிகையில் காவிரியின் கதை எடுக்கும்போது மன திருப்தியோடு 75 வயதில் நான் சொல்லக்கூடியது என்னென்னா, இதுவரையில் இல்லாத அளவுக்கு இங்கே ஒரு நல்ல தடுப்பணை கதவணையான கட்டப்பட்டிருக்கு. விரைவில் திறக்கப்பட போகிறது. இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியே இதில் 1.5 டிஎம்சி தண்ணியை தேக்கி வைத்து கொண்டால் இங்கே இருக்கிற 20 மைல் சுற்றளவில் நிலத்தடி நீர் அதிகமாக வரும். அதனால் நாங்கள் கோடையில் சாகுபடி நல்லா செய்ய முடியுங்கிறது ஒன்று. மேட்டூர்லேருந்து 1000-1500 அடி குட்டா திருச்சி வரையில் வராத நிலை போக இந்த கட்டளை பெட் ரெகுலேட்டர்லேருந்து ஒரு 500-1000 விட்டால் தஞ்சை வரையில் கூட குடிநீருக்கும் கொடுக்க முடியும், விவசாயத்துக்கும் கொடுக்க முடியும். அப்படிங்கிற ஒரு நல்ல திருப்தியான ஒரு நிலையில் இங்கே நான் என்றைக்கு இந்த இது திறப்பு விழா நடக்கும், இந்த ஆண்டிலிருந்தே இது வந்து தண்ணி தேக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு மனசான திருப்தியில் இருக்கோம். இப்போ இந்த அணை கட்டியிருக்கிறது ரொம்ப அருமையான அணை, மக்களுக்கு சிறப்பான ஒரு அருமையான அணை. இந்த அணையின் மூலமாக வந்து கிட்டத்தட்ட திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட 1 லட்சம் ஏக்கர் கிட்டத்தட்ட விவசாய நிலங்கள் பயனடையும். இந்த பக்கம் 2 வாய்க்கால், பெரிய வாய்க்கால் போகுது, தென்கரை வாய்க்கால், ஹை லெவல் கட்டுற வாய்க்கால், அந்த சைடில் வடகரை வாய்க்கால் போகுது. இந்த வாய்க்காலில் தண்ணி போகும்.
இந்த மாதிரி நேரத்தில் ஒரு டிஎம்சி தண்ணி தேக்கினா இன்னும் எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நல்ல ஸ்ப்ரிங் வாட்டர் இந்த பாத்திரம் கிடைக்கும். அதனால் விவசாயிகளுக்கு நல்ல லாபமாக இருக்கும். இந்த மாதிரி இந்த வாய்க்கால் அமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போகம் தான் சாவடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். நெல்லை தவிர வேறு எதுவும் சாவடியும் கிடையாது. நெல் தான் பண்ணுவோம். சில சமயத்தில் நெல் பண்ண முடியாமல் எல்லாம் எள்ளு கொள்ளுப்படி இந்த மாதிரி காட்டு வெள்ளாளைகள் பூ இந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி இந்த 2-3 வாய்க்கால்களும் இங்கே விட்டது முற்பாடு இப்போ இருந்த காமராஜ் காலத்தில் இந்த இதெல்லாம் பண்ணாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு திட்டமான போனதுனால மக்களுக்கு ரொம்ப சௌகரியமாக போய் இப்போ கரும்பு, வாழை, மஞ்சள், கொடிக்காலெலாம் போடுறோம். ஆண்டு பயிர் பண்ணுறோம். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரூபாயில் அந்த முதலீடு பண்ணி நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணி சில சமயங்களில் தண்ணி மட்டும் எங்களுக்கு கிடச்சிதுன்னா ஒரு ஏக்கருக்கு 1 லட்ச ரூபா கிட்டத்தட்ட நாங்கள் விவசாயத்தில் லாபம் அடைகிற அளவுக்கு கரும்பு, வாழை, கொடிக்கால், மஞ்சள் இதனால் எங்களுக்கு லாபம் இருக்குது. காவிரியின் பாசன பயணம் தொடரும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.